வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அனைத்துக் கட்சி கூட்டம். தொடர் மழையால் காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு, மின் கட்டண உயர்வுக்கு வலுக்கும் கண்டனம், அமெரிக்காவில் சூடுபிடிக்கும் அதிபர் பதவிக்கான தேர்தல் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். காவிரி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு 20 TMC தண்ணீரை திறக்க வேண்டும் என்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்த நிலையில் அதனை ஏற்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்தது. இதனிடையே காவிரியில் தமிழகத்திற்கு நாள்தோறும் வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசின் இந்த போக்கிற்கு தமிழக அரசு மட்டுமில்லாது பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், விவசாய சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முன்னதாக தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருந்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும், விவசாயிகள் கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு உடனடியாக நடவு மானியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாய சங்கத்தினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். இதேபோல திருச்சியில் உள்ள கர்நாடகா வங்கி முன்பாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு நாளைக்கு 2 TMC தண்ணீரை திறக்க கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். மேலும் கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கர்நாடக மாநிலத்தில் கனமழை பொழிந்து வரும் நிலையில் காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 25,556 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், மண்டியா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது. ஹாரங்கி அணைக்கு நீர்வரத்து 20,000 கன அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் அந்த தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 18,655 கன அடியாக அதிகரித்திருக்கும் நிலையில் கபினி அணைக்கு நீர்வரத்து 25,000 கன அடியாக இருக்கிறது. இரு அணைகளிலிருந்தும் காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு 25,556 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே காவிரியில் தண்ணீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு வரும் நீரின் அளவு 15,000 கன அடியிலிருந்து 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணத்தை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உயர்த்தியுள்ளது. யூனிட் பயன்பாடுகளை பொறுத்து அதிகரிக்கப்பட்டுள்ள கட்டணங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கான மின் இணைப்பில் 2 மாதங்கள் கணக்கீட்டில் 400 யூனிட்டுகள் வரை பயன்படுத்துவோருக்கு ஒரு யூனிட்டிற்கு 20 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளன. அதிக அளவாக 1000 யூனிட்டுகளுக்கு மேல் ஒரு யூனிட்டிற்கு 55 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய கட்டணத்தின்படி முதல் 400 யூனிட்டுகள் வரை ₹4.80 401 முதல் 500 யூனிட்டுகள் வரை ₹6.45 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 501 முதல் 600 யூனிட்டுகள் வரை ₹8.55 601 முதல் 800 யூனிட்டுகள் வரை ₹9.65 801 முதல் 1000 யூனிட்டுகள் வரை ₹10.70 என கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. 1000 யூனிட்டுகளுக்கு மேல் ₹11.80 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு 40 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹8.55 கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டுக்கு 1 கிலோவாட்டுக்கு 40 காசுகள் அதிகரித்து ₹9.10 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டண உயர்வுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்ததுடன் அதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்ற தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஓயட்டும் என காத்திருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரதிர்ச்சியை தமிழக அரசு பரிசாக அளித்திருப்பதாக விமர்சித்துள்ளார்.
திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலைகளில் திணிப்பது அநியாயம் என குற்றம் சாட்டியுள்ள அவர், மக்களை வாட்டி வதைப்பதே திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டதாக கூறினார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார வாரியத்தில் நிலவும் ஊழல் முறைகேடுகளை களையாமல் மின்சார கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதால் எந்த பயனும் இல்லை என விமர்சித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு மின் கட்டணம் உயர்த்தியிருப்பது மக்களுக்கான பரிசு என கூறியுள்ள அன்புமணி, மின் கட்டண உயர்வு ஏழை மக்களையும் தொழில் நிறுவனங்களையும் கடுமையாக பாதிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வெற்றிக்காக இலவசங்களை அறிவித்துவிட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்கு தரும் பரிசு மின் கட்டண உயர்வா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். விடியல் என கூறிவிட்டு மக்களை இருட்டில் தள்ளுவதுதான் திராவிட மாடலா என்றும் அவர் வினவினார். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே சொத்து வரி, வீட்டு வரி, பால் விலை, பத்திரப்பதிவு கட்டண உயர்வால் சிரமமடைந்து வரும் நிலையில் மின் கட்டணத்தை உயர்த்தியிருப்பது பொருளாதார சிக்கலில் இருக்கும் மக்கள் மீது மீண்டும் சுமையை ஏற்றும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். மின் நுகர்வோர்களுக்கு கடுமையான நிதிச்சுமையை ஏற்படுத்தும் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறுவதோடு மின் வாரியம் மூலம் மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மின் கட்டணம் சிறிய அளவே உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ள தமிழக அரசு கட்டண உயர்வு ஏன் என்பதற்கு விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறது. அதிகரித்து வரும் நிதி இழப்பை ஈடுகட்ட நுகர்வோருக்கு பெரும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஆண்டுதோறும் சிறிய அளவில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. மின் விநியோக முறையை வலுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிதியை பெறுவதற்கு ஆண்டுதோறும் மின் கட்டணம் திருத்தம் செய்வது முன் நிபந்தனை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய அரசு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிகளின்படி ஏற்ற வேண்டிய கட்டணத்தை விட குறைவாகவே கடந்த காலங்களில் மின் கட்டணத்தை உயர்த்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்மாதத்தை பொறுத்தவரை நுகர்வோர் விலை குறியீட்டு எண்களின்படி 4.83 விழுக்காடு மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் எனவும் அதன்படி பொதுமக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் சிறிய அளவே கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் சினிமா தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருட்கள் விற்பனை செய்த பணத்தில் சட்டவிரோத பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தது. இந்நிலையில் டெல்லி திகார் சிறையில் இருந்த ஜாஃபர் சாதிக் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து வரும் 29ஆம் தேதி வரை ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்க நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். அதே நேரம் 15 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் கோரிய மனு மீது செவ்வாய்க்கிழமை விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த ஜாஃபர் சாதிக் விசாரணையின் போது அமலாக்கத்துறையினர் தன்னை துன்புறுத்தியதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். சார், உங்க மேல அலிகேஷனுக்கு உங்க பதில் என்ன சார் சொல்றீங்க? கூடிய விரைவில் கோர்ட் சொல்லும் சார். பாருங்க சார், இல்ல பல்வேறு அலிகேஷன் உங்க மேல சொல்றாங்க, அதுக்கு நீங்க எதுவுமே விவரமா பதில் சொல்லல. உங்களை டார்ச்சர் பண்ணதாவும் கோர்ட்ல சொல்லிருக்கீங்க, அது உண்மையாது? உண்மைதான் சார். பாருங்க. சண்டாளர் என்கிற சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அண்மை காலங்களில் பிறரை இழிவுபடுத்தும் நோக்கில் சண்டாளர் பெயர் பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் அழுத்தமாக பேசப்படுவதை காண முடிவதாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இழிவுபடுத்தும் நோக்கத்திலோ நகைச்சுவையாகவோ அரசியல் மேடைகளிலோ சண்டாளர் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அவ்வாறு பயன்படுத்துவோர் மீது பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள அரசுக்கு பரிந்துரைப்பதாகவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் தெரிவித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சண்டாளர் என குறிப்பிட்டு பேசியது சர்ச்சையான நிலையில் ஆணையம் இந்த பரிந்துரையை வழங்கியிருக்கிறது. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மழைப்பொழிவு இருந்ததால் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதித்தது. இந்த சூழலில் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் குற்றாலம் பிரதான அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. அருவியின் முதல் பாலம் வரை தண்ணீர் ஆறு போன்று கொட்டியது பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக இருந்தது. அதேபோல் பழைய குற்றால அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் நடந்து செல்லும் படி வரை தண்ணீர் செல்கின்றது. ஐந்தருவி, புலியருவி என அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே குற்றால அருவி கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்பு படை வீரர்கள் 5 நபர்கள் படுகாயமடைந்தனர். காஷ்மீரில் தோடா பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினர் தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. நீண்ட நேரம் நீடித்த துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பயங்கரவாதிகளை பிடிக்க அந்த பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் களமிறக்கப்பட்டு தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டது. சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற தீவிரமாக களப்பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். நிர்வாகிகளுடனான கலந்துரையாடலில் மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பான கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். அதன்படி மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளுக்குட்பட்ட கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். சிறுபான்மை மக்களின் மனநிலை எதிர்காலத்தில் மாறும், எனவே தொண்டர்கள் யாரும் துவண்டுவிட வேண்டாம் என தெரிவித்த அவர் கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற தொடர்ந்து உழைக்குமாறு அறிவுறுத்தினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைப்பது உறுதி என்றும் தொகுதியில் மக்களிடையே நிலவும் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செயலாற்றுமாறும் கூறினார். கட்சியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் குறித்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். சுந்தர், செந்தில்குமார் ஆகியோர் அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ விசாரணை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் துப்பாக்கிச்சூடு குறித்து நியாயமான விசாரணை நடத்தவில்லை என்று சாடினர். அதிகாரிகள் தவறு இழைக்கவில்லை என எப்படி சிபிஐயால் கூற முடிந்தது என்றும் கேள்வி எழுப்பினர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் 13 நபர்கள் கொல்லப்பட்டது முன்கூட்டியே திட்டமிட்டது போல் தெரிகிறது என்றும் ஒரு தொழிலதிபர் விரும்பியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணைய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் பெயர்களில் உள்ள சொத்து விவரங்களை சேகரித்து 2 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் காவலர்கள் மீது அவதூறு கருத்துக்களை தெரிவித்தது, கஞ்சா வைத்திருந்தது உள்ளிட்ட பல்வேறு புகார்களின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனை எதிர்த்து சங்கரின் தாயார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தடுப்பு காவலில் வைக்கும் அளவிற்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தாரா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சவுக்கு சங்கரின் நடத்தை மன்னிக்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் ஏன் இடைக்கால நிவாரணத்தை வழங்கக்கூடாது எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது சவுக்கு சங்கர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக தமிழக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். மேலும் பெண் காவல் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை கூறி சவுக்கு சங்கர் பேட்டியளித்துள்ளதாகவும் அது என்னென்ன வார்த்தைகள் என்பதை இந்த நீதிமன்றத்தில் கூற விரும்பவில்லை எனவும் கூறினார். இதையடுத்து மனு மீது தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குடியிருப்பு பகுதியில் தகர செட் அமைத்து சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி செய்த 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருத்தங்கல் பெரியார் காலனியைச் சேர்ந்த பால்பாண்டி அதே பகுதியில் அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அவர் அங்கு சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அப்போது அங்கு சென்று ஆய்வு செய்தபோது தகர செட் அமைத்து சட்டவிரோதமாக பட்டாசுகளை உற்பத்தி செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் அங்கு 60 கிலோவுக்கு மேல் வெடிமருந்தை ஆபத்தான முறையில் திறந்த வெளியில் காய வைக்கப்பட்டு
வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறை பால்பாண்டி மற்றும் செல்வகுமார் பாண்டித்துறை ஆகியோரை கைது செய்திருக்கின்றனர். ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் தமிழக பாஜக தலைமை நிலைய செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. இச்சூழலில் நீதிமன்ற உத்தரவின்படியே விசாரணைக்கு பாஜக தலைமை நிலைய செயலாளர் கேசவ விநாயகத்தை அழைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிசிஐடி மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மனு நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி தரப்பில் வழக்கு தொடர்பாக டிஜிட்டல் ஆவணங்கள் காணாமல் போன நிலையில் அதுகுறித்து கேசவ விநாயகத்திடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வாதிடப்பட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு விசாரணைக்கு தடையாக இருப்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முறையிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக உள்ள கேசவ விநாயகம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துரைக்கிறது. கர்நாடகாவில் துணை முதலமைச்சராக இருக்கும் டி.கே. சிவக்குமாரின் சொத்து மதிப்பு கடந்த 2013ஆம் ஆண்டில் 33 கோடியே 92 லட்சம் ரூபாய் என தேர்தல் பத்திரத்தில் தெரிவித்திருந்த நிலையில் 2018இல் 128 கோடி ரூபாயாக அதிகரித்திருந்தது. இது தொடர்பாக 2020இல் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் அம்மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் டி.கே. சிவக்குமார் மீதான சிபிஐ விசாரணை ரத்து செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து கர்நாடக பாஜக மற்றும் சிபிஐ தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் சிபிஐ வழக்கு விசாரணையை ரத்து செய்யக்கோரி டி.கே. சிவக்குமார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். பேலாயம் திரிவேதி மற்றும் சதீஷ் சந்திரா சர்மா ஆகியோர் அமர்வில் மனு விசாரணைக்கு வந்தபோது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் விசாரணையில் தலையிட முடியாது என கூறி டி.கே. சிவக்குமாரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இம்ரான்கானின் கட்சிக்கு தடை விதிக்க பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டுள்ளது. பாகிஸ்தானில் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தெஹ்ரிக்-இ-இன்சாஃப் கட்சியை தடை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அத்தா தரார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்து உச்சநீதிமன்றத்திலும் முறையிட்டுள்ளதாக அவர் கூறினார். தேச விரோத செயல்களில் ஈடுபடுவதால் இம்ரான்கானின் தெஹ்ரிக்-இ-இன்சாஃப் கட்சியை முடக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானில் தற்போது ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் நவாஸ் முஸ்லிம் லீக் கட்சியின் ஆட்சி நடந்து வருகிறது. 2018ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த இம்ரான்கான் 2022இல் ஆட்சியை இழந்த நிலையில் திருமண மோசடி வழக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிவகார்த்திகேயனின் 3வது குழந்தைக்கு பவன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் வரிசையில் இருப்பவர் சிவகார்த்திகேயன். இவரது தயாரிப்பில் குரங்கு பெடல் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருந்த நிலையில் கமல் தயாரிப்பில் அமரன் படத்தில் நடித்து வருகிறார். ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கும் படத்திலும் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார். சிவகார்த்திகேயன் ஆர்த்தி தம்பதிக்கு ஆராதனா, குகன் ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். இவர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி 3வதாக ஆண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு பவன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக சிவகார்த்திகேயன் தனது சமூக வலைதள பக்கங்களில் மகிழ்ச்சியுடன் அறிவித்துள்ளார். பெயர் சூட்டும் விழாவின் வீடியோவையும் சிவகார்த்திகேயன் பதிவிட்டுள்ளார். விருதுநகரில் உள்ள பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு இல்லத்திற்கு முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வர தயங்குவது பேசுபொருளாகியுள்ளது. விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் வாழ்ந்த இல்லம் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டு அரிய புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள அவரது உருவச்சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டும் அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் யாரும் மரியாதை செலுத்த வரவில்லை. நேர்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்த காமராஜரின் நினைவு இல்லத்திற்கு சென்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பிறகு தங்களது அரசியல் வாழ்க்கையில் பின்னடைவை சந்தித்தார்கள் என்ற கருத்துருவாக்கமே இதற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். காமராஜர் மிகவும் நேர்மையாகவும் எளிமையாகவும் தனது வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து காட்டியவர். அவரது இல்லத்திற்கு வர இன்றைய அரசியல்வாதிகள் வர தயங்குகிறார்களோ இல்லை பயப்படுகிறார்களோ என்றே தோன்றுகிறது. இங்கு வந்து சென்றால் தனக்கு ஒரு இறங்கு காலம் வரும் என்று கூட பயப்படுகிறார்கள் என்று மக்களால் வெளி உலகில் பேசப்படுகிறது.
காமராஜர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தில் காமராஜரின் முழு உருவ வெண்கல சிலையை வைக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், காமராஜர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லையே, அவருக்கு சிலை வைப்பதில் என்ன பிரச்சனை வரப்போகிறது என கேள்வி எழுப்பினார். மேலும் வழக்கு தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நில மோசடி புகாரில் முன்ஜாமீன் கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். போலி ஆவணங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தியதுடன் அவரை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் செய்த மனுவை கரூர் குற்றவியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனிடையே நில மோசடி புகாரில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு செய்துள்ளனர். அதில் வழக்கிற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அரசியல் காழ்ப்புணர்வால் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தையின் அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளதால் உடனிருக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் முன்ஜாமீன் மனுவில் கோரியுள்ளனர். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. சேலம் அருகே பிணையில் வெளிவந்துள்ள குற்றவாளி அரிவாளுடன் மக்களை அச்சுறுத்தி வந்தது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமலைகிரியைச் சேர்ந்த மணிகண்டன் சிறையிலிருந்து பிணையில் வெளிவந்துள்ளார். இச்சூழலில் வள்ளுவர் தெரு பகுதியில் கையில் அரிவாளுடன் அவர் சுற்றித் திரிந்தபோது அங்கிருந்தவர்கள் அவரை தட்டி கேட்டுள்ளனர். அப்போது அரிவாளை தூக்கி வீசியதில் லிங்கேஸ்வரன் என்பவர் லேசான காயமடைந்தார். இதனையடுத்து அங்கிருந்து மணிகண்டன் தப்பி ஓடியுள்ளார். இந்த நிகழ்வு குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மணிகண்டனை தேடி வருகின்றனர். மணிகண்டன் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவிக்கு முறைகேடாக மனை ஒதுக்கீடு செய்யப்பட்ட புகார் குறித்து விசாரிக்க ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. மூடா எனப்படும் மைசூரு நகர வளர்ச்சி ஆணையம் சார்பில் முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு முறைகேடாக மனை ஒதுக்கப்பட்டதாக பாஜக மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதனை மறுத்துள்ள சித்தராமையா மனையை தனது மைத்துனர் தானமாக வழங்கியதாக விளக்கம் அளித்திருந்தார். எதிர்வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் இந்த பிரச்சனையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இந்த நிலையில் எதிர்க்கட்சியினருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதி PN தேசாய் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மலையாள கருக்கிடக மாதம் தமிழ் ஆடி மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. சபரிமலை தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல் சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறந்து கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றினார். ஜூலை 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடை திறந்திருக்கும் என்றும் நெய் அபிஷேகம் தொடங்கி வழக்கமான பூஜைகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 20ஆம் தேதி வரை தினமும் இரவு 10:30 மணிக்கு ஹரிவராசனம் பாடி திருநடை அடைக்கப்படும். சபரிமலை கோயிலில் தரிசன முன்பதிவு தொடங்கி ஜூலை 16ஆம் தேதிக்கான 80,000 பக்தர்களின் முன்பதிவு முழுவதும் முடிந்துள்ளது. ஜூலை 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலான தரிசனத்திற்கு sabarimala.org.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பக்தர்கள் முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் 5 நபர்கள் உயிரிழந்தனர். மும்பை எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது டிராக்டர் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதியது. நிலை தடுமாறிய பேருந்து மற்றும் டிராக்டர் சாலையோரம் இருந்த கால்வாயில் கவிழ்ந்தன. இந்த விபத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் 5 நபர்கள் உயிரிழந்த சூழலில் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்தில் சிக்கிய வாகனங்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்திய பிறகு மும்பை எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சீரானது. விபத்தில் சிக்கிய தனியார் பேருந்தில் பயணித்தவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டவர்கள் என விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள போஷ்ஷாலாவில் இந்து கோயிலே மசூதியாக மாற்றப்பட்டிருப்பதாக மத்திய தொல்லியல் துறை ஆய்வறிக்கை சமர்ப்பித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள கோஷாலா வளாகத்தில் கமால் மௌலா மசூதி இருந்த இடத்தில் சரஸ்வதி கோயில் இருந்ததாக இந்து அமைப்புகள் தெரிவித்து வந்தன.
சர்ச்சைக்குரிய இந்த இடத்தில் செவ்வாய்தோறும் இந்துக்களும் வெள்ளிக்கிழமைகளில் இஸ்லாமியர்களும் வழிபாடு நடத்திக் கொள்ள 2003ஆம் ஆண்டு தொல்லியல் துறை உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கோஷாலாவில் முழு வழிபாட்டு உரிமை இந்துக்களுக்கு உண்டு என கூறி இந்து அமைப்பு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் விரிவான ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க தொல்லியல் துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து 3 மாதங்களுக்கு மேலாக ஆய்வு நடத்திய தொல்லியல் துறை 2000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அதில் சரஸ்வதி, சிவன், அனுமான் உட்பட 37 இந்து கடவுளர்களின் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை தெரிவித்திருக்கிறது. இதனால் மசூதி அமைந்திருந்த இடம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து கோயிலாகவே இருந்தது எனவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு 20 TMC தண்ணீரை திறக்க வேண்டும் என்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்த நிலையில் அதனை ஏற்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்தது. இதனிடையே காவிரியில் தமிழகத்திற்கு நாள்தோறும் வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசின் இந்த போக்கிற்கு தமிழக அரசு மட்டுமில்லாது பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், விவசாய சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முன்னதாக தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார். கனமழை காரணமாக நீலகிரி வால்பாறையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் அங்கு பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவிட்டுள்ளார். இதேபோல கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழை பெய்து வருவதால் அங்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழை தொடரும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 26 மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசான மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கனஅடி நீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 550 கனஅடி தண்ணீரும் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கர்நாடகா தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 19,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் பகுதிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அங்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பரிசல் இயக்க தடை விதித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி உத்தரவிட்டுள்ளார். இரவு நேரங்களில் பொதுமக்கள் ஆற்றை கடக்க வேண்டாம் என்றும் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். தண்ணீர் வரத்து அதிகரிப்பு காரணமாக காவிரி ஆற்றங்கரை பகுதிகளான ஒகேனக்கல், ஆலம்பாடி, ஊட்டமலை, பண்ணவாடி பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் கனமழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மாவட்டம் பந்தலூர், கூடலூரில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாயாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் தொங்கு மரகாடா கிராமத்தில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பவானிசாகர் அணைக்கு நீர்மட்டம் 3623 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 6872 கனஅடியாக உயர்ந்துள்ளது. 105 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 70.78 அடியை எட்டியுள்ளது. குடிநீர் மற்றும் பாசனத்துக்காக 955 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கள்ளர், மறவர், அகமுடையோர் ஆகியோரை தேவர் சமுதாயம் என அறிவித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய மனு மீது தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்டாலின் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாட்டில் கள்ளர், மறவர், அகமுடையோர் இணைந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை தேவர் சமூகம் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே தமிழ்நாடு அரசின் அறிவிப்பாணையை முறையாக அமல்படுத்துமாறு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசின் கொள்கை சார்ந்த விவகாரங்களில் தலையிட முடியாது என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் தமிழக அரசு தரப்பில் மனு மீது பதிலளிக்க கூடுதலாக 4 வாரம் அவகாசம் அளிக்க விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கினர்.
தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியிலிருந்து விலகிய 10வது எம்எல்ஏ காங்கிரஸில் இணைந்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற காங்கிரஸ் 10 ஆண்டு கால சந்திரசேகர ராவின் ஆட்சிக்கு முடிவு கட்டியது. மக்களவைத் தேர்தலிலும் பிஆர்எஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. அதன் தொடர்ச்சியாக முக்கிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து தொடர்ந்து விலகி வருகின்றனர். இதுவரை 9 எம்எல்ஏக்கள் பிஆர்எஸ்ஸில் இருந்து விலகி காங்கிரஸில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தற்போது பதஞ்சரு எம்எல்ஏ மஹிபால் ரெட்டி ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார். சன்ஃபீஸ்ட் சூப்பர் மில்க் பிஸ்கெட்டின் புதிய விளம்பரத்தில் சிம்ரன், ஸ்னேகா ஆகியோர் நடித்துள்ளனர். முன்னணி உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனமான ஐடிசி சன்ஃபீஸ்ட் நல்லது தேடி வரும் என்ற தலைப்பில் புதிய விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐடிசி நிறுவனத்தின் உணவுப் பொருள் பிரிவின் சிஓஓ அலி ஹாரிஸ், நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வரும் என்பதை மக்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நடந்த சம்பவங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் 2016இல் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து உயிரிழக்கும் வரை நடந்த சம்பவங்களில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என தனது மனுவில் வலியுறுத்தினார். நிர்பந்தம் காரணமாக ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டார் என்றும் மருத்துவமனை கண்காணிப்பு கேமராக்கள் அகற்றப்பட்டதாகவும் அப்போலோ மருத்துவமனை தெரிவித்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக 7 ஆண்டுகளுக்கு மேல் சந்தேகங்கள் நீடிப்பதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக புலன் விசாரணை நடத்த ஆறுமுகசாமி ஆணையம் அளித்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மனுதாரர் குற்றம் சாட்டியிருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். கடலூரில் மாடு முட்டியதில் கீழே விழுந்த காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் பேருந்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பெண்ணாடம் அடுத்த தாழநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதிதாசன். திட்டக்குடி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த அவர் தனது இருசக்கர வாகனத்தில் விருத்தாச்சலம் சித்தலூர் பகுதியில் சென்றபோது சாலையில் நின்று கொண்டிருந்த மாடு மோதியது. இதில் தடுமாறி கீழே விழுந்த பாரதிதாசன் மீது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் பேருந்துக்குள் சிக்கிய காவலர் பாரதிதாசன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்துகள் நிகழ்வதோடு உயிரிழப்புகளும் ஏற்படுவதால் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விவசாய நிலப்பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இடத்தை அளவிட வந்த அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆலங்காயம் பேரூராட்சி சார்பில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பைகள் தரம் பிரிக்கும் குப்பை கிடங்கு அமைக்க கோமுட்டேரி பகுதியில் இடம் தேர்வு செய்தனர். ஆனால் கிடங்கு அமைக்க அப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் பேரூராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் விவசாய நிலம் அருகே உள்ள இடத்தை அளவிட சென்றனர். அப்போது விவசாயிகள் தடுத்து நிறுத்தி குப்பை தரம் பிரிக்கும் கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இடத்தை அளவீடு செய்யாமல் திரும்பிச் சென்றனர். நாங்கெல்லாம் கொல்லிமோட்டில் வயசானவங்க குழந்தை குட்டிங்க எல்லாரும் இருக்கிறோம். இப்படி இருக்கிற இடத்துல இதை அசுத்தம் பண்ணால் அந்த காற்று பெறவும் தண்ணீர் கெட்டு போகும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் நோய் நொடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்களுக்கும் காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள அருண் அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்களுக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் ஒவ்வொரு காவல் நிலைய ஆய்வாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள ரவுடிகள் பட்டியலை தயாரித்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரித்திர பதிவேட்டில் உள்ளவர்களை நேரில் சந்தித்து குற்றச் செயல்களில் ஈடுபடாத வண்ணம் அறிவுறுத்த வேண்டும் என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உணர்த்த வேண்டும் என்றும் காவல் ஆணையர் ஆணையிட்டுள்ளார். நாளொன்றுக்கு 2 வீட்டிற்கு சென்று நேரடியாக கண்காணிக்க வேண்டும். பிணையில் உள்ள குற்றவாளிகள் நிபந்தனைகளை மீறினால் உடனடியாக பிணை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆய்வாளர்களுக்கு ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார்.
மயிலாடுதுறை மாவட்ட திமுக நிர்வாகிக்கு வாட்ஸ்அப் வாயிலாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை செயலராக உள்ளவர் அகமது ஷவாலியுல்லா கட்சியில் அடியெடுத்து வைத்த சில மாதங்களிலேயே அப்பொறுப்பை அவர் பெற்றுள்ள நிலையில் அவருக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் மூலம் 3 முறை கொலை மிரட்டல் வந்துள்ளது. கடைசியாக வந்த வாய்ஸ் மெசேஜில் அகமது அலுவலக வாயிலில் வரும் 17ஆம் தேதி பெட்ரோல் குண்டு வெடிக்கும் என மர்ம நபர் மிரட்டல் விடுத்துள்ளார். அதன் பிறகும் அரசியல் செய்வதற்காக தனது ஏரியாவிற்குள் வந்தால் ஆம்ஸ்டாங்கிற்கு நடந்ததை விட மோசமாக நடக்கும் எனவும் அந்த நபர் கூறியுள்ளார். இந்த மிரட்டல் தொடர்பாக ஷவாலிவுல்லா தரப்பினர் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பிரபல தெலுங்கு நடிகை ரகுல் பிரீத் சிங்கின் சகோதரரும் நடிகருமான அமன்பிரீத் சிங் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப்பொருள் சிக்கியது. இது தொடர்பாக நைஜீரியாவைச் சேர்ந்த 2 உட்பட 5 நபர்களை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சமூகத்தில் பிரபலமாக உள்ள சிலரிடம் விற்பனை செய்வதற்காக போதைப்பொருள் கடத்தி வந்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்த 12 பேர் கொண்ட பட்டியலில் நடிகை ரகுல் பிரீத் சிங்கின் சகோதரர் அமன்பிரீத் சிங்கின் பெயரும் இருந்தது. அமன் உட்பட 6 நபர்களை பிடித்து சிறுநீர் மாதிரிகளை பரிசோதனை செய்தபோது அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானது. இதையடுத்து அமன்பிரீத் சிங் உட்பட 6 நபர்களையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னதாக 2021, 22 ஆகிய ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்படுத்திய புகாரில் ரகுல் பிரீத் சிங்கிற்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. தற்போது அவரது சகோதரர் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளன. ராமேஸ்வரம் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய சென்ற வடமாநில பக்தரை கோயில் ஊழியர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நிக்கில்குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளார். அப்போது தரிசன டிக்கெட் தொடர்பாக கேட்டபோது அங்கிருந்த ஊழியர் சிலர் நிக்கில்குமாரை தள்ளிவிட்டு வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறப்பு சார்பு ஆய்வாளர் விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென நிக்கில்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை வாக்கி டாக்கியை வைத்து ஊழியர்கள் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த நிக்கில்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன்படி கோயில் ஊழியர்களை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே அறநிலையத்துறை ஆய்வாளர் பிரபாகரன் தொடர்ந்து பக்தர்களை அவமரியாதையுடன் நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காமராஜர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தில் காமராஜரின் முழு உருவ வெண்கல சிலையை வைக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், காமராஜர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லையே, அவருக்கு சிலை வைப்பதில் என்ன பிரச்சனை வரப்போகிறது என கேள்வி எழுப்பினார். மேலும் வழக்கு தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் நிகழ்ந்த கார் வெடிகுண்டு தாக்குதலில் 5 நபர்கள் கொல்லப்பட்டனர். தலைநகர் மொகடிஷோவில் உள்ள ஒரு ஹோட்டலில் யூரோ கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியினை காண ரசிகர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். அப்போது ஹோட்டலுக்கு வெளியே கார் வெடிகுண்டு வெடித்தது. பெரும் சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்ததால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பில் 5 நபர்கள் உயிரிழந்தனர். 20 நபர்கள் படுகாயமடைந்தனர். குண்டுவெடிப்பில் 10க்கும் மேற்பட்ட கார்கள், ஏராளமான கட்டடங்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன. அதிபர் மாளிகைக்கு மிக அருகில் நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு அல் சபாப் என்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது. எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற விவரங்கள் தெரியாததால் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.